ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈக்காட்டு தாங்கலில் இருக்கிற ஆத்து முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய திருவிழா ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் சென்னையில் தானே இருக்கோம், நம்மளும் போயிட்டு வருவோமே, அதுவும் இந்த கோயில் வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்குங்கிறப்ப போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு சாட்டர்டே கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போகிறது வந்து அதாவது மறுநாள் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம க்ரௌடு. சாட்டர்டேனாலே பொதுவாக எல்லா இடத்துலையும் க்ரௌட் அதிகம். அது கோயில் திருவிழா, அதுவும் சென்னையில் இப்படி ஒரு கோயில் திருவிழா நடக்குதுங்கிறப்ப இன்னும் பயங்கர கூட்டம் அதிகம். அதோட அங்கே இருக்கிற அந்த பார்த்தீங்களா பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு. நான் பார்த்துருக்கேன், நான் கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான். பட் நான் ஃபெஸ்டிவல் பார்த்துருக்கேன், பட் இந்த அளவுக்கு பெருசாக பார்த்தது கிடையாது. இதெல்லாம் ஜாஸ்தி இவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன், அதாவது எங்கள் ஊர் சைடில் எக்ஸிபிஷன் போடுவாங்க, அங்கே இருக்கும். பட் இதில் சில விஷயம் அப்படிங்கிறதுலாம் நான்லாம் இப்போ தான் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய இது ராட்டினம், இந்த சீசா மாதிரி போகுது பார்த்திங்களா, அது எல்லாமே இங்கே தான் இவ்வளோ பெருசு பார்த்தது. நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு நான் பசங்க அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாருமே என்ன பண்ணோன்னா சேர்ந்து போக முடியாது. ஏன்னா பாப்பாவுக்கு 2 வயசு தான் ஆகுதுங்கிறதுனால எல்லாத்துலேயும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போக முடியாது, கொஞ்சம் பயப்படுவா. அதனால 2 பேராக பையன் அவங்க அப்படி போகிற மாதிரி போயிட்டு வந்தோம். அப்புறம் நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருந்தது. அப்படியே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் இப்படி ஒரு திருவிழாவே பார்க்குறேன். இனிமேல் ஏர் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நான்லாம் கிராமத்தில் இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இப்போ சென்னையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே என்ன சொல்கிறது, மிஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அதுவும் பங்குனி மாதம்னாலே ஊர் சைடு கிராமத்தில் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் சென்னையில் இந்த மாதிரி இருக்கிறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்துருக்கேன். ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி தெரியும் அப்படின்னிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது உள்ளே போயிட்டு வந்தது எப்படி இருந்துச்சு என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததுனாலும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் அப்புறம் நிறைய நிகழ்ச்சிலாம் போட்டாங்க, அதையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.